வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம வீட்டில் ஈஸியாக டேஸ்டியாக ஒரு பிஸ்ஸா செய்கிறது எப்படின்னு பார்க்குறோம். இது வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், வீட்டில் ஈஸியாக பண்ணலாம், எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி. ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதில் ஒரு பாத்திரம் எடுத்து அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அதில் நம்ம முட்டையை அடித்து ஊற்றிடணும். ஊற்றிட்டு அதுக்கு மேலே ஒரு சப்பாத்தி இல்லாட்டி தோசை ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு வைக்கலாம். அதுக்கு மேலே வந்துட்டு சீஸ் வைக்கிறோம். நல்லா சீஸு ஸ்லைஸ் பண்ண சீஸு வச்சு அப்படியே அதுக்கு மேலே திரும்பவும் நம்ம வந்து ஒரு சப்பாத்தி எடுத்து வைக்கிறோம். இல்லாட்டி தோசை எது வேணாலும் வைக்கலாம், உங்களுக்கு பிடிச்சது. அதுக்கு மேலே திரும்பவும் நம்ம என்ன பண்ணுறோன்னா முட்டை ஊற்றுறோம். முட்டை ஊற்றி அப்படியே அதுக்கு மேலே திரும்ப ஒரு சப்பாத்தி எடுத்து வைக்கணும். இந்த சப்பாத்தி எதுக்கு வைக்கிறோன்னா நல்லா டேஸ்டியாக நம்ம வயிறும் ஃபுல்லாகணும்ல, அதுக்கு தான் இந்த சப்பாத்தி வைக்கிறோம். அதுக்கு மேலே திரும்பவும் நம்ம சீஸ் வைக்கிறோம். 3 லேயரு 3 சப்பாத்தி வச்சுருக்கோம். அதுக்கு மேலே சீஸு, திரும்ப ஒரு சப்பாத்தி வைக்கிறோம். அதுக்கு மேலே திரும்பவும் முட்டையை ஊற்றிடுறோம். முட்டையை ஊற்றுறோம். இந்த ப்ராசஸிங் பண்ணும்போது ஃப்ளேம் வந்துட்டு மினிமம் இதில் ஃப்ளேமில் வச்சிடணும். இல்லாட்டி வந்துட்டு அடியில் இருக்கிற முட்டை தீஞ்சு போயிடும். அதனால் மினிமம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே நம்ம என்ன பண்ணுறோன்னா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த முட்டையை பரப்பி விட்றோம். எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ இந்த டிஷ்ஷை வந்துட்டு அப்படியே புரட்டி போட்டுடுறோம். புரட்டி போட்டால் ஒரு சைடு வெந்திருக்கும் நல்லா, அடுத்த சைடு வேகிறதுக்கு நம்ம இதை புரட்டி போட்டுடணும். புரட்டி போட்டு இந்த டிஷ்ஷை வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேமில் வந்துட்டு மூடி வைக்கணும். அந்த மூடி வைக்கும்போது எப்படின்னா மேலேயும் கீழேயும் நல்லா வெந்துருங்க. வெந்தோடனே நம்ம ஈஸி பீஸா ரெடி ஆயிரும். இப்போ வந்து நம்ம மூடியை ஓப்பன் பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்க. பீஸா சும்மா பட்டையாக கிளப்பி வந்திருக்குங்க, அருமையாக வந்திருக்கு, சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். நீ வந்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி இதை வந்துட்டு பீஸாக கட் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம். ஓகேவா, எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், சூப்பரான ஒரு டிஷ்ஷு. அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே.